ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு நம்ம வீடியோவில் எக்ஸலில் இருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்டில் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனை நம்ம ஒரு கலர் இல்லைனா ஷேப் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிக்கிறது தான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இது நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸலில் இருக்கிற டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே டிஃபால்ட் யூஸ் பண்ண முடியாது, நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்மளால் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ண முடியும். அண்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, வேல்யூஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளால் டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஒரு காலமில் இருக்க வேல்யூ பேஸ் பண்ணி இன்னொரு காலமில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இதில் சேல்ஸ் ஆஃபீஸர் நேம், அவங்களுக்கு கொடுத்த டார்கெட், அவங்க அச்சீவ் பண்ண வால்யூம்ஸ், அச்சீவ்மெண்ட்டோட பர்சன்டேஜ், அப்புறம் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அச்சீவ்மெண்ட்டுங்கிற காலமில் 600 லிட்டர்ஸ்க்கு மேலே போயிருந்துச்சு அப்படின்னா க்ரீன் கலரும், 400லேருந்து 600 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா எல்லோ கலரும், 400க்கு கீழே போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெட் கலரும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்டையர் டேட்டாவும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போய் ஹைலைட் செல் ரூல்ஸ் போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தேன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வேல்யூ என்னவோ அதை கொடுத்துக்கலாம். நம்ம வந்து 600 கொடுத்துக்கிறோம். அடுத்தது இங்கே வந்து நிறையா கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு க்ரீன் கலர் வேணுங்கிறங்காட்டி நம்ம இந்த க்ரீன் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து கஸ்டம் ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து நம்பர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை ஃபாண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்டர் ஃபில்லுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு டார்க்கான க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் வந்து கொஞ்சம் போல்டு பண்ணி கலர் கூட வந்து கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா ஃபாண்ட்டும் நம்மளுக்கு அப்ளை ஆகி இங்கே ரிசல்ட் வந்து வந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 400லேருந்து 600 வரைக்கும் எல்லோ கலர் நம்மளுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் என்டையர் காலமும் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், இந்த டைம் வந்து நம்ம பிட்வீன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே 400, அதே மாதிரி இங்கே 600 கொடுத்துட்டு இந்த கலர் வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்து இப்போ ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாமே எல்லோ கலர் அப்ளை ஆகி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 400 எல்லாமே நம்ம ரெட் கலர்னு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், இந்த டைம் நம்ம லெஸ் தேன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 400 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கலர் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ரிசல்ட்டுமே அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எல்லாமே டைனமிக் ரிசல்ட்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இப்படி இருக்கிற ரிசல்ட்டு நெக்ஸ்ட் டைம் மாறிச்சினாலும் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்து மாறிடும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் 300 கொடுக்குறேன், நம்மளுக்கு ரெட் கலரில் ரிசல்ட்டு வந்திருக்கு. என்ன அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 600 கொடுக்குறேன், நம்மளுக்கு இப்போ ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே அன்டூ பண்ணிக்கலாம். அன்டூ பண்ணி பழைய ரிசல்ட்டுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போது இதே மெத்தடை நம்ம பக்கத்து காலமில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த காலமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பர்சன்டேஜோடு நம்மக்கிட்ட ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல் ரூல்ஸ், கிரேட்டர் தேன் போயிட்டு இந்த டைம் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் வரணும். ஸோ இங்கே நம்ம டேட்டாவில் பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் இங்கேயும் பர்சன்டேஜ் போடணும், அப்போ தான் நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம 100 கொடுத்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் இது வந்து எடுத்திருக்கு. ஸோ 100 எடுத்துக்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேபி 99 கொடுத்து பார்ப்போம். இப்போ என்ன இருக்குன்னா 99ம் சேர்த்து நம்மளுக்கு ரிசல்ட்டாக எடுத்துருச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, நம்மளுக்கு 100 + எபோ இது மட்டும்தான் நம்மளுக்கு எடுத்துக்கணும். அப்போ இந்த மெத்தடில் கொடுத்தா நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக வராது. மேபி பிட்வீனில் கொடுத்தா கரெக்டாக வரும். ஆனால் பிட்வீனில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நம்மளுக்கு பிட்வீன் வந்து 100 தெரியும், ஆனால் எண்ட் வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால் நம்ம இந்த டைம் இந்த ஆப்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம நியூ ரூல்ஸ் போய்க்கலாம். அதில் யூஸர் ஃபார்முலா அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
நம்மளோட ஃபஸ்ட்டு செல் எங்கே இருக்குது, D2ல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம D2க்கு மட்டும்தான் வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். நம்ம எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணங்காட்டி எல்லாத்துக்குமே அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிரும். ஸோ இது எப்படி போட போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் டு D2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்மளுக்கு என்ன வேணும், கிரேட்டர் தான் ஒரு ஈக்குவல் டு 100ன்னு இருக்கணும். ஸோ கிரேட்டர் தான் ஒரு ஈக்குவல் டு 100 மறக்காமல் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க, இல்லை ரிசல்ட் வராது. ஸோ கிரேட்டர் ஈக்குவல் டு 100% போட்டு இந்த ஃபார்மேட்டில் போய் க்ரீன் கலர் கொடுத்து இப்படி ஓகே பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இப்போது இது ரெண்டுத்துக்கு மட்டும் நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்ளை ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 அண்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60 அண்ட் லெஸ் தேன் 100. ஸோ அது எப்படி பண்ண போகிறோம், அதே மாதிரி தான் நியூ ரூல்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு யூஸர் ஃபார்முலா போயிட்டு இந்த டைம் நம்ம அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். எதனால் அண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு லாஜிக் வந்து கம்பேர் பண்ணுறங்காட்டி. ஸோ இப்போது ஈக்குவல் டு அண்ட் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சேம் D2 இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 60 கமா again 60% கமா D2 இஸ் லெஸ் தேன் 100% போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து ஃபார்மேட் போய்க்கோங்க. போய் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துட்டு இப்படி ஓகே பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அது அப்படியே அப்ளை ஆகிடும். அடுத்தது லெஸ் தேன் 60 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெட் கலர் தரோம். அதே மாதிரி நியூ ரூல்ஸ் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு D2 இஸ் லெஸ் தேன் 60% கொடுத்து ஃபார்மேட் ரெட் கலர் ஓகே. இங்கேயும் ஓகே கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் நம்மளால் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் இருக்க எல்லா காலம்ஸும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ் அதில் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க. போய் ஸ்டார் பர்ஃபார்மருக்கெலாம் நம்ம வந்து ப்ளூ கலர் பேட்ச் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டார் பர்ஃபார்மர்னு கொடுத்து நம்ம கலர் வந்து நல்லா ப்ளூ கலராக சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஆரஞ்சு பேட்ச் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஈக்குவல் டு குட் கஸ்டம் ஃபார்மேட் இங்கே வந்து ஆரஞ்ச் கலர் கொடுத்து இப்படி ஓகே பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எந்த பேட்சுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆவரேஜாக எடுத்தவங்களோட எம்ப்ளாயி நேம்ஸ் இருக்கும்ல அவங்கள வந்து நம்ம ரெட் கலரில் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த காலம் பேஸ் பண்ணி இந்த காலமுக்கு நம்ம கண்டிஷன் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எந்த காலம் நம்மளுக்கு கண்டிஷன் ஃபார்மேட்டிங் வரணுமோ அந்த காலம் ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு நியூ ரூல்ஸ் போய்க்கோங்க. போய் யூஸர் ஃபார்முலா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு செல் என்ன, E2. ஸோ ஈக்குவல் டு E2 இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எப்போவுமே டெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ ஈக்குவல் டு ஆவரேஜ்னு போட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ ரெட் கலர் கொடுத்து ஓகே பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எடுத்த எம்ப்ளாயீஸ்க்கு இந்த மாதிரி ரெட் கலர் நம்மளுக்கு டேட்டா அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்க கலர்ஸ் எனக்கு பிடிக்கல மாற்றணும் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போய்க்கோங்க. அதில் மேனேஜ் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே போனோம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண இந்த செல்லில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற எல்லா இதுவுமே இந்த மாதிரி காமிக்கும். இதில் இந்த குட் அப்படிங்கிற கலர்ஸ் மட்டும் எனக்கு மாற்றணும் அப்படின்னா எடிட் ரூல் போய்க்கோங்க. அதில் இந்த ப்ரீவியூவில் இந்த ஃபார்மேட் போயிட்டு நம்மளுக்கு வேறு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சு இப்படி ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலர் மட்டும் நம்மளால் மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த காலமில் இருக்கிற கண்டிஷன் ஃபார்மேட்டிங் ஃபுல்லாக எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா
கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போய்க்கலாம். போய் கிளியர் ரூல்ஸ் கொடுத்து கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த செலக்டட் செல்ஸில் இருக்கிறது மட்டும் போயிடும். ஆனால் நம்ம கீழே இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் என்டையர் ஷீட் அது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்டையர் ஷீட்டில் இருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஃபுல்லாமே போயிடும். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் மட்டும் கொடுத்து இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் உங்களுக்கு ஒரு டாப் 5 மட்டும் கலர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போது டாப் 10 ஐட்டம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து 10க்கு பதிலாக உங்களுக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் வேணுமோ அந்த ஐட்டம்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு 5 மட்டும் போதுன்னா நம்ம 5 கொடுத்துக்கலாம். 5 கொடுத்து இப்போ க்ரீன் கலர் கொடுத்து ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டாப் 10 ரூல்ஸ் இதில் 5 கொடுத்து இப்படி கலர் கொடுத்து ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டாப் 5 மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் பண்ணி காமிக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே டேட்டா பார்ஸ் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ டேட்டா பார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அது எக்ஸலே வந்து நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஹை கலரும் லோவஸ்ட்டாக இருக்கிறதுக்கு லோ கலரும் இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டே வரும். இதுவுமே வந்து டைனமிக் தான். ஸோ இதே நீங்கள் இப்போது 800 மாற்றுறீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்து மாறிடும். இந்த டேட்டா பார்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ உங்கள் ரிப்போர்ட்டுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் வந்து போட்டுகிட்டே வரலாம். ஸோ இப்போது 2 கண்டிஷனல் ஃபார்மேட்டையும் நம்ம இப்போ இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் ஏதோ ஒன்று மட்டும் இருந்தால் போதும். எனக்கு ஒன்று ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே எகெயின் மேனேஜ் ரூல்ஸ் போய்க்கோங்க. மேனேஜ் ரூல்ஸ் போயிட்டு நம்ம இங்கே அப்ளை பண்ண டேட்டா பார் அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்கு. ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இப்படி டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேட்டா பார் ஃபுல்லாக போய் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த கண்டிஷன் மட்டும் நம்மளுக்கு அதே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கலர் ஸ்கேல்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கலர் ஸ்கேலும் அதே மாதிரி தான். நம்ம டேட்டாவில் இருக்க ஹையஸ்ட் ரேஞ்சுக்கு ஹை கலரும் அதாவது க்ரீன்லேருந்து எல்லோ ரெட் அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் நம்மளுக்கு எக்ஸலே வந்து போட்டு கொடுக்கும். ஸோ லோவஸ்ட் ரேஞ்சுக்கு ரெட் கலரும் ஹையஸ்ட் ரேஞ்சுக்கு க்ரீன் கலரும் அது போட்டு கொடுக்கும். அதே மாதிரி இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஐகான்ஸும் அதே மாதிரி தான். இங்கே ஐகான் செட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஏரோஸ் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு ரேட்டிங்ஸு இண்டிகேட்டர்ஸ்னு எல்லாமே இருக்குது. இதுலேயே வந்து மோர் ரூல்ஸ் போனோம் அப்படின்னா நம்மளால் நம்ம ஓன் ஃபார்முலாஸ் கொடுத்து பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸ்டான ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணுறது, ஐகான்ஸ்க்கு எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.